தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜீவானந்தம் பேட்டி. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் RSP மற்றும் UTUC-யின் மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் சேக்கிலார் தலைமை தாங்கினார். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜீவானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வருகின்ற செப்டம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் சேலத்தில் அகில இந்திய மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதற்கான பணிகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், களியமூர்த்தி, புகழேந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிர்வாகிகள் குழு ஆலோசனை கூட்டத்திற்கு RSP மற்றும் UTUC-யின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜீவானந்தம் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் செய்தி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு அரசு போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நீட் தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்று உள்ளது. அது சம்பந்தமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை என தெரிவித்தார். சம்பந்தமான ஆலோசிப்பவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தோழர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் அருந்தியதன் மூலமாக மரணம் அடைந்தவர்கள் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே போல் சாவு எண்ணிக்கை 100 எட்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை உயரதிகாரிகளிலிருந்து காவலர்கள் வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை வரவேற்கிற அதே சமயத்தில் மற்ற போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் மாத்திரமல்ல, இப்பொழுது கஞ்சா போன்ற பொருட்கள்லாம் எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எனவே இதையும் தமிழக அரசு